Hi friends, welcome to Homemaker Dreams. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது மண்டபத்துக்கு பேக் சைடில் இருக்கிற நந்தி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த குட்டி சந்துக்குள்ளே இருக்கிற மரியம் ஸ்டோரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க மரியம் ஸ்டோருக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி சந்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கிற மாப், டஸ்ட்பின், பிளாஸ்டிக் சேர், பாய், பேரல்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு ரைட் டேர்ன் பண்ணுங்க. வழியில் இருந்த அந்த ப்ராடக்ட்டும் சரி, அந்த குட்டி குட்டி ஷாப்ஸும் சரி, மரியம் ஸ்டோரோட தான். உள்ளே வந்தீங்கன்னா மரியமோட மெயின் ஸ்டோர் இருக்குது. மதுரை மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மரியம் ஸ்டோரை தெரியாமல் இருக்காது. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்குறது மதுரையில் அப்படின்னு பார்த்தா மரியம் ஸ்டோரில் தான் அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதான் அந்த கடையோட ஓவரால் வியூ. நம்ம ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆசை, நம்மளோட வீட்டை ரொம்ப ஆர்கனைசேஷனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ அதுக்காண்டி சில வீடியோஸ் பார்த்து சில ஐடியாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி நம்மளோட வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நியூ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் நம்மளோட திங்ஸை அரேஞ்ச் பண்ணுறது. இதுதான் இப்போ நியூ ட்ரெண்ட். இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடையிலேயே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணுற ஐடியா நம்ம எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் ஒர்க் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ எதையாவது க்ளீன் பண்ணணும்னா அந்த பேஸ்கெட்டை தூக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, டைமும் சேவ். பேஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். இந்த ஷாப்பில் அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வரும்போது அது சேஃபாக வருமானு தெரியாது. நம்ம ஷாப்பில் பார்த்து நம்மளே வாங்கிட்டு போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ். நம்ம கார்டன் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு. சாப்பிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, உட்டனில் இருக்குது, கிளாஸில் இருக்குது. உட்டன் சாப்பிங் போர்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 135 ருபீஸ். நான் இங்கே தான் உட்டன் சாப்பிங் போர்டு வாங்கினேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ், டிஷ்யூ ரோல்ஸ் இருக்குது. இங்கே இவங்கக்கிட்ட நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வால் ஸ்டிக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. சின்னதாக இருந்தால் 20 ருபீஸ், அதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 40 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், பாபி செட்டு, கிச்சன் செட்டுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தா. நான் இதை நெக்ஸ்ட் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இதோட விலையை நான் கேட்கல. இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளேயில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவங்கக்கிட்ட கிளாஸ்வேர் ஐட்டம்ஸும் இருக்குது போல். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் என்ன ப்ரைஸ்ன்னு இப்போ உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன். பெரிய பீங்காஞ்சாடியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 245 ரூபா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 215 ரூபா. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. அதுக்கு பக்கத்தில் இந்த எல்லோ கலரில் அந்த ஃப்ளவர் பாட் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 105 ரூபா. அதுக்கு அடுத்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. இது பாருங்கள், இது எல்லாமே ஸ்பைஸ் ஜார். நம்ம ஹோம் சென்டரில் இல்லைன்னா அமேசானில் பார்த்துருப்போம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்ககிட்டையும் இப்போ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் அடுக்கி வைக்கிற சில்வர் ஸ்டாண்டு. அப்படியே இந்த வாட்சை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது மயிலோட. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2800 சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான டாய் செக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. இவங்கக்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது. அதாவது கேர்ளுக்கு தனியாக இருக்குது, பாய்க்கு தனியாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. எக்கச்சக்கமான டாய்ஸ் இங்கே வந்து குமிச்சு வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீ ஹோல்டர்ஸ் வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட இருந்தது. இது பாருங்கள், பிளெயினாக இருக்குது, அதாவது உட்டன் டைப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீயோட ஒரு ஹவுஸ் வச்சு ஹீக் ஹோல்டர் இருக்குது. இது பாருங்கள். அதுக்கப்புறம் டெட்டி பியர், எலிஃபண்ட்டுன்னு ஏகப்பட்ட டிசைன் போட்டது இருந்தது.
அப்படியே இந்த சைடு வந்தோன்னா அந்த அக்வாரியம்க்கு உள்ள ஐட்டம்ஸ்ன்னு தனியாக அந்த ஃபிஷ்ஷு அப்புறம் ஆக்டோபஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா இங்கே டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த கார்லாம் பாருங்களேன், இந்த செட்டாகவே வந்து 80யா 180யான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அப்படியே பாருங்க ஒரு வால் ஸ்டிக்கர், ஒரு பென் குயின் வந்து சமைக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர். இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ் கூட நான் கீழே இருக்கிற செக்ஷனில் நான் உங்களுக்கு காமிச்சேன். இது அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தொட்டிங்க, அதுவும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வைக்கிற பிளேட்ஸ் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. பெரிய தொட்டி முதற்கொண்டு இங்கே இருக்குது. ஆர்கனைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இடம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரேக்ஸ் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டோட ரேட்டு வந்து 580. இதுக்கு பக்கத்தில் இருக்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 சம்திங் சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரேக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெலமைன் பிளேட்ஸு, அப்புறம் அங்கே அடுக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ளாஸ்க்கு. ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியல. அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே வந்து குமிச்சு வச்சுருக்குறாங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷவர் ஸ்க்ரீனு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 230. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சுருக்காங்க. அதாவது கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காகட்டும் இல்லைனா ஹவுஸ் ஆர்கனைசேஷனுக்காகட்டும் A to Z பொருட்களை இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. எதை காட்டுறது எதை விடுறதுனே எனக்கு தெரில. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஷாப்பை வந்து நான் வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 நாள் ஆகலாம். அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே ஷாப்பில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மரியம் ஸ்டோர் கிளம்பி வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைமையும் சேவ் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட பிளாஸ்டிக் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம், டாய்ஸ், சேர்ஸ், மேட், பேரல்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஹோல்சேலாகவும் தருவாங்க, ரீட்டெயிலாகவும் தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.